Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற fallacy strawman fallacy. Strawman fallacy is a type of informal fallacy of relevance. இந்த மாதிரியான fallacies யூஜிசி நெட்டில் பேப்பர் 1ல் அடிக்கடி கேட்குறாங்க. அடிக்கடி இல்லை, எல்லா பேப்பர்லையுமே கேட்குறாங்க, எல்லா வருஷத்துலையுமே கேட்குறாங்க. It's very important that we focus on these fallacies so that we can easily score that 1 mark. அந்த 2 மார்க்கை நம்ம ரொம்ப ஈஸியாகவே வாங்கிடலாம். ஜஸ்ட் இட்ஸ் நிறைய பேர் ஃபேலசிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், புரிஞ்சுக்கிற கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. only if we pay a little attention we can easily grasp what these fallacies are. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்ட்ராமேன் ஃபேலசி பற்றி I will take you through. ஸோ ஸ்ட்ராமேன் ஃபேலசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேலசியோட பேரே எங்கேருந்து வந்துச்சுன்னா, அது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கில் ஸ்ட்ரா டம்மீஸை வச்சு அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரா டம்மீஸை எனிமி அப்படின்னு நினச்சி அதை டார்கெட்டாக நினச்சி அதை அட்டாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு டிஃபீட் அ ஸ்ட்ரா ஆப்போனன்ட் தேன் அ ரியல் ஆப்போனன்ட். ஒரு ரியலான சோல்ஜரோ வாரியரோ வரும்போது அவரை அட்டாக் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரா ஆப்போனண்ட்டை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம்ல. So similarly, this is easier to knock down a distorted version of someone's argument than to engage with their actual position. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டார்டட் வெர்ஷன் ஆஃப் சம்மன்ஸ் ஆர்குமெண்ட், ஒருத்தவங்க ஒரு ஆர்குமெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டை திரித்து அவங்க சொல்லாததை சொன்ன மாதிரி அதை அப்படி சொல்லி இவங்க வந்து டிபேட்டை ஜெயித்த மாதிரி நினச்சிக்குவாங்க. இந்த ஸ்ட்ராமேன் இந்த ஸ்ட்ராமேன் ஃபேலசியில் இண்டல்ஜ் ஆகிற பீப்புள். ஸோ திஸ் ஃபேலசி அக்கர்ஸ் when someone misrepresents, oversimplifies or distorts another person's argument to make it easier to attack or refute. இது என்னென்னா, மற்றவங்க சொன்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டை, ஆப்போசிட் பர்சன் சொல்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி, எக்ஸாஜரேட் பண்ணி, ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளேஸுக்கு கொண்டு வந்து அவங்க சொல்லாததை சொன்ன மாதிரி கொண்டு வந்தால் இவங்க தான் டிபேட்டை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மார்க் தட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேலசி தான் இந்த ஸ்ட்ராமேன் ஃபேலசி. இன்ஸ்டெட் ஆஃப் அட்ரஸிங் த ஆக்சுவல் பொசிஷன் பீயிங் ஆர்கியூட், the person constructs a strawman version that's weaker and more vulnerable to criticism. So அதாவது அந்த ஒரு பர்சன் என்ன பாயிண்ட் மேக் பண்ணுறாரோ அதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணாமல் இவங்க ஒரு ஸ்ட்ராமேன் வேர்ஷனை கொண்டு வருவாங்க. அதாவது டிஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பர்சன் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை வந்து அந்த கமெண்ட்ஸை திரித்து சொல்ல வராததை இவங்க ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி, எக்ஸாஜரேட் பண்ணி, அந்த பர்சன் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கமெண்ட்டையே அப்படியே மாற்றி விட்ருவாங்க, ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி பண்ணி விட்டுட்டு இவங்க ஆர்குமெண்ட்டை ஜெயித்த மாதிரி காட்டிக்குவாங்க. இதுதான் ஸ்ட்ராமேன் ஃபேலசி, இன்ஃபார்மல் ஃபேலசி ஆஃப் ரெலவன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராமேன் ஃபேலசியில் ஆல்வேஸ் பீப்புள் வந்து என்ன பேசுவாங்கன்னா, ஆல்வேஸ் இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல், நெவர், ஆல்வேஸ், கம்ப்ளீட்லி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இந்த ஸ்ட்ராமேன் ஃபேலசி யூஸ் பண்ணுற பீப்புள் பேசுவாங்க. ஒரிஜினல் ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ண பர்சனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் ரீசனபிளாகவும் மாட்ரேட்டாகவும் நுவான்ஸ்டாகவும் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராமேன் ஃபேலசியில் இண்டல்ஜ் ஆகிற பீப்புள், அந்த மாதிரியான பர்சன்ஸ், தே யூஸ் வேர்ட்ஸ் லைக் ஆல், நெவர், ஆல்வேஸ், கம்ப்ளீட்லி. இந்த வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். அது வந்து அவங்க எப்படி எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க, ஒரு மாதிரியா வேறு ஒரு ஓவர் சிம்பிளிஃபைட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து மாடரேட்டாகவே இருக்க மாட்டாங்க அவங்களோட ஆர்கியூமெண்ட்டில். அதுதான் ஸ்ட்ராமேன் ஃபேலசி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பர்சன் ஏ, ஒரு பர்சன் சொல்கிறாரு, திஸ் ஸ்டடி சஜஸ்ட்ஸ் தட் எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் இன் யங் சில்ட்ரன் மே பி லிங்க் டு அட்டென்ஷன் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது அடிக்கடி லேப்டாப் பார்க்குறதோ, மொபைல் பார்க்குறதோ அட்டென்ஷன் டிஃபிகல்ட்டிஸ், டிசீசஸ் அதெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு
இந்த நம்ம இன்னொருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அவர் ஸ்ட்ராமேன் ஃபேலசி யூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. எப்படி அவர் அவரோட கமெண்ட்ஸை திரிச்சு எக்ஸாஜரேட் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஸோ யூ ஆர் சேயிங் தட் ஆல் டெக்னாலஜி இஸ் ஈவில் அண்ட் சில்ட்ரன் ஷுட் நெவர் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் ஃபார் எனி திங் இன்க்ளூடிங் எஜுகேஷனல் பர்பஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பர்சன் அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டடி இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு மாடரேட்டாக நுவான்ஸ்டாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஜெனுவினாக வச்சார். பட் இவர் ஸ்ட்ராமேன் ஃபேலசியில் இருக்கவர் என்ன சொன்னார்னா, அப்போ டெக்னாலஜியை முழுமையாக ஈவிலா, சில்ட்ரன் எஜுகேஷனல் பர்பஸஸுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாததை இவர் சொல்லிட்டாரு. இதுதான் ஸ்ட்ராமேன் ஃபேலசி.